சீமானோட வளர்ச்சி பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோல போலாம். கடந்து வந்த 2010ல கட்சி ஆரம்பிச்சப்ப இருந்து 2026 வரைக்கும் அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது, இங்க ஸ்டாலின், எடப்பாடி, மேல மோடி, ராகுல் காந்தி, இங்க கீழ இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஜாதி கட்சி இவங்க எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுற விதமா தான் இருக்குது சீமானோட வளர்ச்சி அப்படிங்கிறது. மற்ற குட்டி குட்டி ஜாதி கட்சிகள் என்ன பண்றாங்க, என்கிட்ட 1/2 விழுக்காடு வாக்கு இருக்குது, என்கிட்ட 2 விழுக்காடு வாக்கு இருக்குது, என்கிட்ட இத்தனை கோடி என் ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, இத்தனை லட்சம் ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, நான் சொன்னா என் ஜாதிக்காரங்களாம் அப்படியே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட ஜாதியை அடமானம் வச்சுக்கிட்டு தன்னை நம்பி இருக்கக்கூடிய ஜாதிக்காரன் யாரையும் ஜாதி கட்சி தலைவர் நம்புறதில்ல. நம்ம வேலை செஞ்சாதான்டா சூருன்னு சொல்லிட்டு அவங்க பொழப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட இருக்கக்கூடிய இப்ப ஜாதி கட்சி தலைவர் இருக்கிறாருன்னா அவரு கூட ரொம்ப நெருக்கமான ஆளுங்க அப்படிங்கிறவங்க யாரு, ஒரு 50 பேர் இருப்பாங்க தமிழகம் முழுக்க, அல்லது ஒரு 100 பேர், அல்லது ஒரு 1000 பேர் தான் இருக்கட்டுமே. தமிழ்நாடு முழுக்க இப்போ ஒரு ஜாதி கட்சி தலைவர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நெருக்கமான ஆளுங்கன்னு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், 1000 பேர் கூட மட்டும்தான் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அந்த 1000 பேர் கூட மட்டும் கான்டாக்ட் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றதை மட்டுமே கேட்டுட்டு ஆமா ஆமா. இப்போ பொதுவாகவே ஒரு உளவியல் ரீதியான விஷயம்னா, ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு பெருமையா 4 விஷயம் சொன்னா நம்மளுக்கே தோணும், ஓகே நம்ம ரொம்ப பெருமையா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஒரு ஜாதி கட்சி தலைவரை சுத்தி இருக்கக்கூடிய 1000 பேர் என்ன பண்ணுவான், 1000 பேரும் ஜாதி பெருமையை பத்தி மட்டும்தான் பேசுவோம். அப்ப என்ன தோணும் தலைவருக்கு, ஓ அப்ப நிஜமாலுமே நம்ம பெரிய ஆள் தான் நாட்டிருக்கு, நம்ம கிட்ட இவ்வளவு பலம் இருக்குதா, நம்ம அப்ப அப்படி இருந்தோமா, நம்ம கொழுத்தாத்தா அப்படி இருந்தாரா, அதையே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவன் குடும்பத்துக்குள்ளாடியே அவன் சொன்ன பேச்சு கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. அவன் குடும்பத்துக்குள்ளாடியே அவனுக்கு மரியாதை இருக்காது. இப்போ ஒருத்தர் ஜாதி கட்சி தலைவர் இருக்காரு அப்படின்னா இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா அதுவே சந்தேகம் தான். இவங்க குடும்பத்துல அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைங்க போடுவாங்க, அவங்க சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா என்ன பண்ணுவாங்க, அவர் அவருக்கெல்லாம் போட மாட்டேன் வேறவங்களுக்கு தான் போடணும்னு சொல்லி வேறவங்களுக்கு போய் போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது சீமான் அண்ணா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதி கட்சியும் சேர்ந்து வரல. ஒரு இனத்தை அடிப்படையை வச்சு இனத்துக்கோசரம் தான் வந்து ஒரு குரல் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்கிறாரு. எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு, முழுக்க 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 தமிழர் இந்த நாட்டுல எல்லாருமே இருங்க, ஆட்சி நாங்க தான் செய்வோம். இப்ப கர்நாடகால தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சரா வர முடியுமா, ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா வர முடியுமா, இப்ப கேரளால போய் அந்த மாதிரி ஒருத்தர் வர முடியுமா, ஆந்திரால போய் ஒருத்தர் வர முடியுமா, இங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது கேக்குறாரு. கரெக்டான கேள்விதான் கேட்கிறாரு. தமிழர் இனத்தை தமிழர் ஆளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யார் தமிழர், தாய்மொழியா தமிழை பேசக்கூடிய எல்லாருமே தமிழர் தான். இங்க இருக்கக்கூடிய யாரையுமே நாங்க வெறுக்கல, எல்லாருமே இங்கேயே இருங்க, எல்லாருமே ஒன்னா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், தாய் பிள்ளையா இருக்கலாம், மாமன் மச்சனா இருக்கலாம், வந்தவருக்கெல்லாம் என் நிலத்துல இடம் இருக்குது, ஆளக்கூடிய உரிமை அப்படிங்கிறது தமிழராகிய எமக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய இந்த கொள்கை முடிவுகள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு எதிர்ப்பு அப்படிங்கறத சம்பாதிச்சு கொடுத்துச்சு. நிறைய பேர் அவரை பத்தி ரொம்பவே விமர்சனங்கள் அப்படிங்கறத வச்சாங்க. அவர் கூட இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இனவெறியர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குறைபாடுகள்ங்கிறது சொன்னாங்க. எல்லாத்தையும் தாண்டி எல்லா நெகட்டிவிட்டி கமெண்ட்டையும் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து கொடி கட்டி பறக்கிறாரு. இனிமே அவரு கொடி தான் பறக்க போகுது. யாருக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே வேணாம். இன்னைக்கு சீமான் அண்ணா பேசாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே பேசிட்டாரு. ஏகப்பட்ட போராட்டங்கள் கடந்த 2025ல மட்டும் கிட்டத்தட்ட 160 போராட்டம் மாநாடுல 160 கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாரு. எந்த அரசியல் கட்சியுமே அந்த மாதிரி நடத்தல. எந்த ஊர்ல எங்க போராட்டம் நடந்தாலும் இவர் போய் முன்னாடி போய் நிக்கிறாரு, நல்லது கேட்டதுக்கு போறாரு. இவரு மாதிரி அரசியல் பண்றதுக்கு யார் இருக்கிறா, சும்மா ஒரு பொம்மை கார்ல வந்துட்டு சுத்திலே 4 பாடி கார்டு வச்சுக்கிட்டு போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டு அது இல்ல. மக்களினுடைய குறை என்ன, மக்களினுடைய பிரச்சனை என்ன, மக்களினுடைய தேவை என்ன, அதை தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட பாருங்க எத்தனையோ பர்சன்டேஜ் முழுக்க முழுக்க இளைஞர்கள் நிறுத்திருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் நாளைக்கு இல்லாம போயிட்டாலும் என்னுடைய கொள்கை முடிவுகளை என்னுடைய கொள்கை சித்தாந்தங்களை அடுத்த 50 வருஷத்துக்கு இவங்கெல்லாம் கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 25ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கிறாரு. வேற திராவிட கட்சிகள் யாராவது கொடுப்பீங்களா, யாராச்சும் கொடுப்பீங்களா சொல்லுங்க, கிடையாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க பசங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நீங்க முழுக்க முழுக்க ட்ரெண்டிங்கு. இலங்கையில இவ்வளவு பேர் சுட்டு கொண்டாங்கல்ல தமிழர்களை, உங்களுக்கு கொஞ்சம் கூட இன உணர்வு அப்படிங்கறது வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வந்து ஈழப்போர் நடந்த காலகட்டத்துல ஈழப்போர் அரசியலா வச்சு ஜெயலலிதா அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுகவையும் காங்கிரஸ் கூட்டணியும் தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க 2011 காலகட்டத்துல ஈழப்போரை அடிப்படையா காமிச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த எலெக்ஷனோட அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஓகே, கதம். இன்னைக்கு 2026 எலெக்ஷன்ல சீமான் அண்ணா பேசுறாரு, இதுல என்ன அரசியல்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் வந்து அரசியல பேசல, உனக்குன்னு ஒரு இன உணர்வு இல்லையான்னு சொல்லி தான் கேட்கிறாரு. இப்ப மலேசியால ஒரு பிரச்சனைனா அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவீங்க, இலங்கையில ஏதோ ஒரு பிரச்சனை அங்க அடிச்சு துரத்துனா இங்க வருவீங்க, கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க என்னால வாழவே முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வருவீங்க,
தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய கடைசிபட்ச நிலம் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். இன்னைக்கு இங்க வந்தேரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து குடியமரக்கூடிய இந்திக்காரங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு. ஒரு காலகட்டத்தில அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவங்க மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னு வையி, இங்க இருந்து அவன் தான் ஆட்சி நடத்தணும்பான். கவுன்சிலர்ல நிப்பான், எம்எல்ஏல நிப்பான், அமைச்சராவான். அப்போ உனக்கான உரிமைகள் அப்படிங்கிறது அங்க இங்க கிடைக்காது. இங்க இருந்து நீ எங்க போய் வாழ முடியும்னு சொல்லி நினைக்கிற? எங்க எந்த பிரச்சனை வந்தாலும் இங்க வந்து வாழ்ந்துடலாம். இங்கே ஒரு பிரச்சனை, இங்கேருந்து நம்ம எங்க போய் படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ரொம்பவே சரியான முறையில, ரொம்பவே நியாயமான முறையில கேட்குறாரு. அவரு கேட்குற மாரி கேள்விலாம் யாருமே கேட்கறது கிடையாது. சரி, ஓகே. நம்மள வந்து என்ன உணர்வு அடிப்படையில ஒண்ணு சேர்த்துறாருன்னு சொல்லி சொல்றியா சபரின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா. நம்மள வந்து ஜாதி வாரியா அவரு பிரிக்கல. மத வாரியா பிரிக்கல. நீ வந்து இஸ்லாமிய நண்பர்ன்னு சொல்லி நம்மள மதத்த அவரு பிரிக்கல. நீ வந்து கிறிஸ்தவ நண்பர்ன்னு சொல்லி மதத்த பிரிக்கல. தமிழ் பேசக்கூடிய அனைவரும் தமிழர்கள். இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டாலும் நீங்க தமிழர்கள். கிறிஸ்தவத்தை ஏத்துக்கொண்டாலும் நீங்க தமிழர்கள். நீங்க பூர்வீக குடி தமிழர்கள். இன உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சமீபத்துல ஒரு பேட்டியில ஒருத்தர் சின்ன ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அவர் தமிழர் கிடையாது. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சீமான் அண்ணா சொல்ற விஷயம்லாம் கரெக்டா இருக்குது. அவர் சொல்ற விஷயம், நான் வந்து ரெட்டியார், நான் வந்து தமிழன் கிடையாது. ஆனா அவர் சொல்லக்கூடிய கருத்து எனக்கு பிடிச்சிருக்குது. ஆனா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு பேட்டியில அவர் சொல்றாரு. இன்னொரு பேட்டியில ஏதோ ஒரு பீச் ஆடுறாங்க. பீச்சில் 3 இந்திக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான் இவங்க 4 பேர் போட்டோ காமிச்சு கேட்குறாங்க. இதுல உங்களுக்கு யாரை தெரியும்னு சொல்லிட்டு. ஸ்டாலினை ஒருத்தர் தெரியுங்கிறாரு, ஒருத்தர் தெரியாதுங்கிறாரு. எடப்பாடி ஒருத்தர் தெரியுங்கிறது தெரியாதுங்கிறாங்க. விஜய் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. கடைசியா சீமானை காமிச்சா சீமான் அண்ணாவை பார்த்து என்ன சொல்றாங்க, வெரி டேஞ்சரஸ் பர்சன் அப்படிங்கிறாங்க. இந்திக்காரன் சொல்றான், வெரி டேஞ்சரஸ் பர்சன் இன் சீமான் அப்படின்னு சொல்லி இந்திக்காரன் சொல்றான். இந்திக்காரனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இன உணர்வு அடிப்படையில் நம்ம ஒண்ணு சேர்த்திட்டாரு. தமிழ் பேசுறவங்களும் ஒண்ணா இருங்கன்ட்டு. ஓகே. 2வது தற்சார்பு பொருளாதாரம். அது என்ன தற்சார்பு பொருளாதாரம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பால் வளம் இவ்வளவு இருக்குது. நாட்டுக்கோழி இவ்வளவு விஷயத்துல, கோழி வளர்த்துறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது, ஆடு வளர்த்துறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது, விவசாயத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீர்நிலை தேக்கங்களை இவ்வளவு உருவாக்கணும், இவ்வளவு இந்த இடத்துல இவ்வளவு தொழிற்சாலை இருக்குது, இதை உருவாக்கணும், இயற்கை முறை சார்ந்த விஷயங்களை கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாம வெறும் சினிமால மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர் இவங்க பிள்ளைங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்றவங்களோட பிள்ளைங்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்லி நான் சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயத்த ஸ்டாலின் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எடப்பாடி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். விஜய் சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டார். விஜய் என்ன சொல்லுவாரு, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுவாரு. நான் ஆட்சிக்கு வந்தா மதுபான கடையை மூடுவேன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சீமான் அண்ணன் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மதுபான கடைய நான் மூடுவேங்கிறாரு. இப்ப கூடங்குளம் அணு நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா, அணுக்கழிவுகளை கூடங்குளம், நல்லா கேளுங்க காது கொடுத்து, கூடங்குளம் அணுமின் நிலையத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை குழி நோண்டி புதைக்கிறாங்க. அந்த அணுக்கழிவுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகள் ரொம்ப வீரியத்தோட இருக்குமா. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் எங்கெங்கேயோ போக வேண்டியது, வெவ்வேறு மாநிலங்களுக்கு. அவங்கெல்லாம் என் மாநிலத்துக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அன்னைக்கு இருந்த முதல்வர் திரு கருணாநிதி ஐயா என்ன பண்ணிட்டாரு, ஆல்வேஸ் வெல்கம்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டாரு கூடங்குளம் அணுமின் நிலையத்தை. இன்னைக்கு நம்ம நோண்டுறோம்ல, கீழடி நாகரிகம்னு சொல்லி நோண்டுறோம்ல, அதை நோண்டும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பழமையான நாகரிகம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழங்காலத்தை கத்தி கிடைச்சதுன்னு நம்ம சொல்றோம்ல. அப்படி இருக்கும் பொழுது, நல்லா கேளுங்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த அணுக்கழிவுகளை நம்மளாம் செத்து போன வாட்டி இன்னும் ஒரு 3000 வருஷம் கழிச்சு வச்ச ஒருத்தன் தோன்றான், நம்ம இடத்த மண்ணு மூடிச்சு, தண்ணி மூடிச்சு, உள்ளாடி வந்து எவனோ ஒருத்தன் தோன்றான் அப்படின்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய அணுக்கழிவுகள் அப்படிங்கிறது மேல வந்துச்சுன்னா அன்னைக்கு வாழ்றவனுக்கு இது தொந்தரவு தானே. இதை அவன் இடத்துல வைக்க முடியாதா? ரஷ்யால வைக்க முடியாதா? அது மட்டும் இல்லாம 1 மாசம் முன்னாடி ரஷ்யாவோட அதிபர் ஹிலாரிட்டிமின் புதின் என்ன சொல்றாரு, கூடங்குளம் அணுமின் நிலையம் அப்படிங்கிறது எங்களுடைய பெருமையில ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் இருக்கிறது ரஷ்யாவுல, இது இருக்கிறது கூடங்குளத்துல, தமிழகத்துல. அந்த ஆள் எதுக்கு இதை பெருமையா பேசணும்? நம்ம வந்து அடிப்படையில நம்மளை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க திராவிட கட்சிகள், ஜாதி வாரியா, மதம் வாரியா. ரொம்ப மோசமா இருக்குது. இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு வெள்ளி வாங்குறது கூட யோக்கியது இல்லை. 400 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்குது வெள்ளி. இங்க கரும்பு, 1 முழம் கரும்புக்கு நம்ம வக்கத்து போயிட்டோமா, 1 முழம் கரும்பு கொடுக்குறாங்க. 1 முழம் கரும்பு, 1/2 கிலோ சக்கரை, 1/2 கிலோ பச்சரிசி, 1 முழம் கவுரு. ஏன் நாம வந்து இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி போறதுனாலதான் அவங்க நம்மளை வந்து என்ன பண்றாங்க, தலைமையில ஏறி உட்காந்துட்டு நம்மள ரொம்ப குடும்பம் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க, படு கேவலமா பாக்குறாங்க.
நாம என்னைக்கு இலவசம் எங்களுக்கு வேணாம், இலவசம் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றோமோ, அன்னைக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மாற்றம், முன்னேற்றங்கிறது வரும்.